ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேப்பர் எவல்யூஷன் பற்றி உங்களோட டவுட்டுக்கு வந்து ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்ட் 3. ஸோ உங்களோட டவுட்டையும் உங்களுக்கு அந்த டவுட்டுக்குள்ள ஆன்சரையும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பரத்வாஜ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, அந்த வாட்டர் சிம்மில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டயக்ராம் தப்பாக பண்ணிட்டேன், இதுக்கு வந்து எவ்வளோ மார்க் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அஜய்குமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் வந்து நான் கரெக்டாக 1 வேர்டு எழுதி அதை பென்சிலில் வச்சு அடிச்சுட்டு அப்புறமேட்டு நான் தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு எனக்காக மார்க் போடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பப்ளிக்கில் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆன்சர் எழுதிருக்கீங்களோ அதை தான் பார்ப்பாங்க. ஸோ தப்பாக எழுதியிருந்தால் தப்பு தான் கண்டிப்பாக போடுவாங்க. நெக்ஸ்ட்டு மகேஸ்வரி கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 23 k=1 k=4 எழுதிட்டு மறுபடியும் கீழே k=1 k=1/4 எழுதிட்டா இதுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து k=1 k=4 எழுதிருக்கீங்க, அதனால் வந்து மார்க் வந்து ரெடியூஸ் ஆகாது, ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அனு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து CS 2 மார்க் கம்பல்சரியில் வந்து நான் வந்து 01496 அப்புறம் ப்ராக்கெட்டில் 30ன்னு போட்டிருக்கேன், எவ்வளோ மார்க் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து ஃபுல்லாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு கார்த்திகா கேட்டிருக்காங்க, மேக்ஸில் லீனியர் ஈக்குவேஷனில் 1.968 பட் நான் வந்து 1.825 போட்டிருக்கேன், மார்க் வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ 1.9க்கும் 1.8க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதுக்கு மார்க் வந்து 1 மார்க் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் முகேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 46A கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இல்லாத ரீசனில் நான் வந்து ஐ ரோட் த வேல்யூ இன்க்ளூடிங் கே கேட்காதனால நான் கே கண்டுபிடிக்கல, கே வச்சு நான் செஞ்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து மார்க் கிடைக்குமா? மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் 37 கொஸ்டினில் இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, பட் அதுக்கு வந்து மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து 17K போட்டு செஞ்சுருக்கேன், மார்க் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. பட் இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் 5 மார்க் வந்து உங்களுக்கு வந்து 2 அல்லது 3 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ரீகன் கேட்டிருக்காங்க, மேக்ஸில் 1 மார்க் 9 மார்க் வரும், அப்புறம் ப்ரூவ் தட் ஷோ தட் சம் எழுதியிருக்கேன், 5 மார்க்கில் 2 டேபிள் எழுதியிருக்கேன் ஆனால் தப்பாக எழுதியிருக்கேன், அப்புறம் தியரம் எழுதியிருக்கேன், அப்புறம் கேசமில் ஒரு ஆன்சர் மட்டும் தப்பு, அப்புறம் வெக்டர் அல்ஜிப்ராவில் ABC கண்டுபிடிச்சிட்டேன், ஃபார்முலா எழுதியிருக்கேன், லாஸ்ட் ஆன்சரில் சிம்பிள் சேஞ்ச் பண்ணி போட்டேன், இவ்வளோ தான் எழுதியிருக்கேன், எவ்வளோ மார்க்ஸாக வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 90க்கு 35 to 40 வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க் 40க்குள்ளே வரும், 30 to 40க்குள்ளே மார்க் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அஸ்வின் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, மேக்ஸ் ப்ராபபிலிட்டி 3 மார்க்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஆன்சர் 2/√3, ஆனால் நான் வந்து கேன்சல் பண்ணல, √12/3 அப்படின்னு சொல்லியிருக்கேன், மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே சேம் ஆன்சர் தான், அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு குமார் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் ரைட்டு ஆன்சர் ரைட்டாக எழுதியிருக்கேன், இடையில உள்ள ஒரு ஸ்டெப் மட்டும் தப்பு, ஸோ எவ்வளோ மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. அதே போல் 2 மார்க்கில் 3π - 10 எழுதியிருக்கேன், ஆனால் ரேஞ்ச் வந்து தப்பாக எழுதியிருக்கேன், மார்க் எவ்வளோ ரெடியூஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ 31st கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கும். 2 மார்க் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ராங்காக எழுதியிருக்கீங்க, அதனால் அதுக்கு வந்து 1 மார்க் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நரேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸில் 3 மார்க்கில் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் E=0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், ஆனால் நாட் ட்ரூன்னு போட்டிருக்கேன், மார்க் வந்து ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நாட் ட்ரூ அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சமீர் அப்படின்றத கேட்டிருக்காங்க, சிஎஸில் 2 மார்க் கம்பல்சரியில் 30 ப்ராக்கெட் போட்டிருக்கேன், மார்க் லெஸ் பண்ணுவாங்களான்னு. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் லெஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சுர்ஜித் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, தமிழில் மனப்பாட பாட்டில் ஆத்தர் நேம் ரைட் பண்ணலைன்னா மார்க் ரெடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆத்தர் நேம் ரைட் பண்ணல அப்படின்னா மார்க் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கேட்டிருக்க மனப்பாட பாட்டு வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும், அதில் ஏதாவது தப்பு இருந்தால் தான் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு தர்ஷன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, 3 மார்க் கம்பல்சரியில் COMCE வந்து ஃபர்ஸ்ட் நான் ரைட்டாக எழுதிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆன்சர் நான் எழுதியிருக்கேன், 2 ஆன்சர் எழுதியிருக்கேன், அவங்களுக்கு வந்து கரெக்டாக 3 மார்க் போடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 ஆன்சர் நீங்கள் எழுதியிருந்தாலும் தப்பான ஆன்சர் அடிச்சுட்டு இந்த கரெக்டான ஆன்சருக்கு வந்து 3 மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்டின் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, sin இன்வர்ஸ் sin 10ல் வந்து ஆன்சர் 10ன்னு போட்டிருக்கேன், நாட் பிலாங்ஸ் டு 90 டிகிரி போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1 மார்க் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 1 மார்க் வந்து இதுக்கு வந்து ஷுவராக கிடைக்கும். அதே போல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வந்து அந்த பாயிண்ட் மட்டும் தான் ராங்காக எழுதியிருக்கேன், ரிமைனிங் உள்ளது வந்து கரெக்டாக எழுதியிருக்கேன், 4 மார்க் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் உள்ள எல்லாமே நீங்கள் கரெக்ட்னா கண்டிப்பாக அதுக்கு 4 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உலக அரசன் கேட்டிருக்காங்க, தமிழில் வந்து எல்லாமே கரெக்டாக எழுதுனேன், மெமரி போயமில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எவ்வளோ மார்க் போகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மிஸ்டேக் அப்படின்னு உங்களுக்கு காமார்க் வந்து போகும், மற்றபடி 4 மார்க்கில் 4 பாயிண்ட்ஸ் எழுதுனேன், ஒரு பேஜ் வந்துச்சு. ஸோ 4 பேஜ், அதாவது 4 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பேஜ் முக்கியம் இல்லை, 4 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதினா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடச்சிரும்.
நெக்ஸ்ட்டு மித்ரன் கேட்டிருக்காங்க. 1 மார்க் நான் வந்து எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்லையுமே நான் 1 மார்க் கரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1 மார்க் எல்லாமே கரெக்ட்னா உண்மையில ஒரு குட் இம்ப்ரெஷன் உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து நல்ல மார்க் போடுவாங்க டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் உண்மை தான். இருந்தாலும் நீங்கள் வந்து 21 வேர்டு கரெக்டாக எழுதினாலும் பரவாயில்ல. ஆனால் அடுத்து நீங்கள் கொஸ்டின்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணல, கொஸ்டின்ஸ் எல்லாமே தப்பாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. இது நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணி நீங்கள் ஏதாவது ரிலேட்டடாக எழுதியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹரின்ற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. நான் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து 5 மார்க் ஹெட்டிங் வந்து கீ ஆன்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதியிருக்கேன். ஃபுல் மார்க் போடுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கீ ஆன்சர் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் தான் கிடைக்கும், மார்க் குறைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு சக்தி முருகன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. 3 மார்க் கம்பல்சரியில் Z1 Z2 கண்டுபிடிச்சிருக்கேன். அதே போல் Z2 ஹோல் பார் 2026 வந்து ஆன்சர் 1ன்னு வந்திருக்கு. இதுக்கு வந்து எத்தனை மார்க் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க் வந்து ஷுவராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரூத் டேபிள் வந்து எல்லாமே ரைட்டாக எழுதியிருக்கேன். ஆனால் செகண்ட் பாக்ஸில் வந்து ட்ரூன்னு போட்டிருக்கேன். அது வந்து ஃபால்ஸு. இதுக்கு வந்து எத்தனை மார்க் போகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1 மார்க் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. அதேபோல் கீழே என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற வீடியோ வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் டேவிட் மில்லர் கேட்டிருக்காங்க. சார் மேக்ஸில் லாஸ்ட் ஆன்சர் மட்டும் வரல, மீதி எல்லாமே ரைட்டு, அப்போ ஸ்டெப் மார்க் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த ஆன்சருக்கு மட்டும் 1 மார்க் போகும். மித்தபடி எவ்வளோ மார்க் கீ ஆன்சரில் கொடுத்துருக்காங்களோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கலைவாணன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் கம்பல்சரி 3 மார்க்கில் Z1 Z2 வந்து போட்டிருக்கேன். 1/Z1 பாட் S2 கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பாசிபிலிட்டியுமே போட்டிருக்கேன். அதாவது 1 -1 2 ஆன்சருமே போட்டிருக்கேன். எனக்கு வந்து 3 மார்க் கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து -1 நீங்கள் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரஞ்சித் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டினில் காம்பன்சே அப்படின்னு போட்டுருக்கேன். பட் ஆன்சர் வந்து COMCE சொல்லுங்கள். இதுக்கு வந்து ½ மார்க் கூட கிடைக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட்டை பொறுத்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு PEN சேர்த்துருக்கிறதுனால மார்க் கொடுக்க வாய்ப்பு இல்லை. பட்டு டீச்சர்ஸ் நினச்சாங்கன்னா 1 மார்க் வேணால் அதுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது ரிப்ளை பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து Day 7ல் பேப்பர் ரிலேஷனில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ.